வணக்கம். சிம்மராசி நேயர்களை, உங்களுக்கு எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு வரும் ஜூன் 1ஆம் தேதி வரைக்குமே குரு பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் ஐந்தாம் அதிபதியோடு பரிவர்த்தனை யோகத்தில் புதனும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமண ஏற்பாடுகள், குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள், கல்வியில் தேர்ச்சி, முன்னேற்றம் போன்றவை ஏற்படும். இளம் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ்ச்சியை அடைவார்கள். இருப்பினும் இந்த சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனியின் பாதிப்புகள் இருக்கிறது. எனவே உங்களுக்கு உங்களில் சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரவம் ஏற்படக்கூடும். சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல பலன்கள் இருக்கும். தொழில் ரீதியாக சிலருக்கு முன்னேற்றம் இருக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனால் சம்பள உயர்வு இல்லாமல் ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை சுமை அதிகரிக்கும். அதுபோக உங்களுக்கு டாக்குமெண்ட் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதுசாக எந்த ஒரு முயற்சிகளும் செய்ய வேண்டாம். புதிய நண்பர்களை நம்பி ஏதாவது பணங்காசு விஷயத்துல ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. யாரிடம் சண்டை போடாதீர்கள். சண்டை போட்டீங்கன்னா தோல்வி உங்களுக்கு உறுதியாக இருக்கும். உங்களுக்கு இந்த நேரத்தில் கணவன் மனைவி உறவுகளை மிக நிதானமாகவும் சாதுரியமாகவும் பராமரிப்பது மிகவும் நல்லது. யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் அவங்க உங்களை இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு உதவி செய்யணும்னு வர்றவங்களையும் நீங்க இப்ப நம்ப முடியாது. பொதுப்படையா அஷ்டமத்து சனியின் காலம் என்பதால் இந்த ராசிக்கு அவ்வளவு சிறப்பான பலன்களை சொல்ல முடிவதில்லை. இருப்பினும் இந்த ராசியை சேர்ந்த நேயர்களுக்கு தொழில் ரீதியாக நற்பலன்கள், தொழில் முயற்சிகள் வெற்றியடையும். கல்வியில் நல்ல வெற்றியை அடைவார்கள். சிலருக்கு நிலம் விக்கிரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இதுபோக உங்களுக்கு 2026 ஜூலைக்கு பிறகு நிலம் வாங்குதல், இடம் வாங்குதல் போன்றவற்றில் நல்ல பயன்கள் அடைவீர்கள். உங்களுடைய தாய் தகப்பன் யாராக இருந்தாலும் அவர்களுடைய சேமிப்பு கரையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அவர்களுக்கு வீண் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு சிவபெருமான் வழிபாடுகள் செய்வது நல்லது. அல்லது பிள்ளையார்பட்டி போய் பிள்ளையாரை அன்றாடம் வணங்கி வருவது மிகவும் நன்மை அளிக்கும். இந்த என்னதான் அஷ்டம சனியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு 11 இருக்கிறது. 12ஆம் இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு 4, 6, 8ஆம் இடத்தை பார்வை செய்கிற காரணத்தினால் புதிதாக வேலைகளுக்கு வேலை கிடைக்கும். வீடு வாகனங்களை சீர்திருத்தி அமைப்ப நினைப்பவர்கள் அது தாராளமாக அமைக்கலாம். வெளிநாடு போக எண்ணுவர்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம். எனினும் பணம், பொருளாதார விஷயத்திலும் புதிய நண்பர்கள் விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையும் கவனமாக இருப்பது நல்லது. அஷ்டமத்து சனியை நினைச்சிட்டு இருக்காம தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் இருங்கள். நன்றி.